என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ண போறேன்னா, நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், அதெல்லாம் சொல்லணும்லப்பா, அதுக்காக தான்ப்பா அந்த வேலையை தான்ப்பா போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இப்போ ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, அதானே அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்கல்ல, அது தொடர்பாக பேசும்போது செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்து ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் முக்கியமான கருத்து, என்ன சார் ஓரணியில் தமிழகம்னு ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களே, என்ன ப்ராஜெக்ட், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டோன்னே, இது வந்து ஒரு பிரச்சாரம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பிரச்சாரம், எதை பற்றி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படின்ற டவுட்டை செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒன்றிய அரசு நம்ம எல்லாம் சும்மாவா பண்ணிக்கிட்டு இருக்கு, வச்சு செய்கிறாங்கப்பா, வச்சு செய்கிறாங்க. அப்புறம் வச்சு செய்கிறதெல்லாம் மக்களில் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா, அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் போய் ஞாபகப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா திமுகன்னு நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆட்சி பண்ணல நம்ம நல்ல விஷயம் பண்ணியிருப்போம்ல, அந்த விஷயத்தையும் தம்பி நாங்களும் நல்லது பண்ணியிருக்கோம், அவங்க கெட்டது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போகிறோம். அப்புறம் நம்ம கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்காகவும் அது சைடில் இப்படி லைட்டாக போய்கிட்டு இருக்கோம். இது அப்பா இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயிலான பிளான் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாகிறதுலாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ 4 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, என்ன சார் பண்ணியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்களே சார், 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சார் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நீ எங்கள்கிட்ட சொல்கிறக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்களா, லிஸ்ட்டை வச்சுருக்கேன் தம்பி, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். ஒன்றும் இல்லை, நல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காலை உணவு அரசு பள்ளிகளில் நல்லா இருக்கா, சூப்பரு. ஃப்ரீயாக பஸ்ஸில் பயணம் மகளிருக்கு நல்லா இருக்கா, சூப்பரு. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோமா, அது இன்னும் குறை பேருக்கு நிறைய பேருக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை சரி பண்ணி இப்போ கொடுக்க போகிறான், அடுத்து மிச்சம் இருக்கவங்களுக்கும் கிடைச்சிடும். இந்த மாதிரி அப்போ மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு 1000 ரூபாய், எது இப்படி இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கான். இது இப்போ பட்டியல் போட்டோம்னா நீண்டுக்கிட்டே போகும், அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுவோம்ல, அப்படியே மயங்கிடுவாங்க மக்கள் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கலை, டிஎம்கே மட்டும் வாங்கலை, எல்லா கட்சியில் இருக்கிற மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், பதவி எடுத்துக்கிட்டு போனாலே சொன்னேன், இந்த ஆட்சி வந்து வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்கத்தவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன், அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்துதான் முதல்வர் ஐயா கிட்ட வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. அமித்ஷாஜிலாம் அடிக்கடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கிறாரு, இனிமேல் வருவேன்னு வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அமித்ஷாஜி வரணும், பிரதமர் மோடிஜி வரணும், இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு போகணும், அதான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்த உடனே வாய் அவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டேன், உருட்டுன்னு மேடையை பார்த்தோன்னு உருட்டிட்டு போயிடுறாங்க, அது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. அப்போ எங்களுக்கு வசதி இல்லை, தேர்தல் நேரத்தில் வசதியாக போயிரும்ல. அது போக இந்த ஆளுநரை மாத்திரேன்னு இப்போ எல்லோரும் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, நான்லாம் சொல்லிட்டு மாற்ற வேணாம், அவரெல்லாம் நல்லது பண்ணால் கூட நமக்கு இவ்வளோ பிரயோஜனமாக இருக்கார். அவர் வந்து இப்போ நல்லதே பண்ணல, கெட்டதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. அதனால் அவரெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி கெட்ட சக்திகள் துர்சக்திகள்லாம் அடிக்கடி வரணும், நம்மளை பார்க்கணும், அவங்க வாயாலே அவங்க போட்டு பொய்களெல்லாம் சொல்லிட்டு போனால் நம்ம அதை வச்சு ஃபன் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அமித்ஷா அடிக்கடி வரணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும், வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க, அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது, அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது, இனிமேல் அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் அவங்களாம் வரணும் அடிக்கடி, அதுதான் என்னுடைய ஆசை.